தமிழரசு கட்சியின் சில முடிவுகளை சில நேரங்களிலே தமிழ் மக்கள் ஓப்பானதாக ஏற்றுக்கொள்ள சந்தர்ப்பங்களும் இருந்திருக்கின்றன. ஆனால் தமிழ் மக்களுக்கு ஒரு உறுதியான கருத்தை நாங்கள் தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் தான் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு மாற்று கருத்தாக வரும்போது சில நேரங்களிலே நாங்கள் கட்சிக்குள்ளே பல கருத்து முரண்பாடுகளை அல்லது கருத்து விமர்சனங்களை நாங்கள் முன்வைத்து அவற்றை கொண்டு செல்வதற்கான பல முயற்சிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒரு கட்சியிலே ஒரு ஜனநாயகத்தன்மையை பேணினால் பல்வேறுபட்ட கருத்து விமர்சனங்கள் அல்ல கருத்தாளங்கள் ஒரு தலைமையில் இருக்கின்ற போது அதில் கருத்து அதிகாரங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் வெற்றியெல்லாம் சமாளித்து கொண்டு நாங்கள் தமிழ் தேசியத்தின் பால் பயணிக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் உருவாக்குவதற்கு உறுதியாக சென்று கொண்டிருக்கின்றோம். மிக நிச்சயமாக தமிழ் மக்களுக்கான அந்த உரிமைக்கான பயணம் தொடர்ந்து நடைபெறும். ஒன்று மட்டும் இன்னொன்றையும் நான் தமிழ் மக்களுக்கு சொல்ல வேண்டும். நீங்கள் சில நேரங்களில் சில ஏமாற்றங்கள் இருந்திருந்தால் அதற்காக ஒட்டுமொத்த தமிழரசு கட்சியையும் நீங்கள் புறந்தள்ளிவிடக்கூடாது. ஒரு நீண்ட ஒரு பெரிய அனுபவம் வடக்கிலே நாங்கள் தென்னிலங்கை தேசிய கட்சியை ஆதரித்து அவர்களுக்கு கொடுத்த வாக்கின் அடிப்படையிலே அவர்கள் இன்று அவர்களுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரலை கொண்டு செல்வதற்கான தளமாக அதை பயன்படுத்துகிறார்கள். என்று தமிழரசு கட்சி பல்வேறுபட்ட சூழ்நிலைகளை எதிர்கொண்டாலும் ஒரு கட்சியை பொறுத்தளவில் ஏற்ற இறக்கங்கள் நெருக்கடிகள் பயணங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த கட்சி 75 வருட காலத்துக்கு மேலாக பயணிக்கின்றது என்றால் அது ஒரு கொள்கை பற்றுடன் பயணித்தால் அன்றி அவ்வாறான கட்சி இலங்கையில் இருக்கின்ற பல தென்னிலங்கை தேசிய கட்சிகள் கூட பல இடங்களிலே காணாமல் போயிருக்கின்றன. நிச்சயமாக ஒன்று தமிழ் தேசிய அரசியலுடன் நாம் பயணிக்கின்ற போது அது என்றும் மக்களால் அதில் ஆசனங்கள் குறையக்கூடிய சந்தர்ப்பங்கள் நெருக்கடிகள் பல தென்னிலங்கை சூழ்ச்சிகள் பிராந்திய நெருக்கடிகள் எல்லாம் அதில் தாக்கம் செலுத்தும். இவற்றையெல்லாம் தாண்டி தமிழ் தேசிய பரப்பிலே தமிழரசு கட்சி பயணிப்பதற்காக நான் அதுக்குரிய மன உறுதியுடனும் திறமுடனும் இருக்கின்றேன்.